மொத்த ஓட்டு 6,41,14,587 ஏற்கப்பட்டது. இன்னைக்கு உள்ள அறிக்கையின்படி, தேர்தல் ஆணையத்தினுடைய அறிக்கையின்படி 5,43,76,756 ஏற்கப்பட்டிருக்கிறது. நீக்கப்பட்டது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க 97,37,831. இப்போ நீங்கள் கேட்டது. அடுத்தபடியாக இடம்பெயர்ந்தவர்கள், அதற்கு அந்த 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 97,000க்கு பிரேக்கப் கொடுக்காங்க. இடம்பெயர்ந்தவர்கள் 66,44,881. உயிரிழந்தவர்கள் 26,94,672. சரி. இரட்டைப்பதிவு 3,98,278. இதில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்காங்க. ஆண்களை விட பெண்களுடைய விகிதம் அதிகமாக இருக்கிறது. மாவட்டந்தோறும் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளவு அப்படின்னு. சென்னையில் மட்டும் 14 லட்சத்து சொச்சம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், 14,25,000. அதில் இறந்தவர்கள் 2 லட்சம் பேர், 2 லட்சம் பேர் இருக்காத சொல்லியிருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் நடந்திருக்கிறது. இந்த இதுக்கு மேலே வந்து தேர்தல் ஆணையம் இந்த ஷார்ட் டைமில் இதுக்கு மேலே விவரத்தை இப்போ கொடுக்க முடியாது. இன்னும் அதுக்கு டைம் இருக்குன்னா அடுத்த மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் இந்த பிஎல்ஓவை கான்டாக்ட் பண்ணலாம், அந்த முகாம்களில் கான்டாக்ட் பண்ணலாம், ஆன்லைனில் கான்டாக்ட் பண்ணலாம். ஒரு அரசாங்கம் இதுக்கு மேலே ஒரு தேர்தல் ஆணையத்தை சும்மா பழி சுமத்தி என்ன பிரயோஜனம்? இல்லை, நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபார்ம்ஸே திருப்பி ரிட்டர்ன் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னு கேட்குறாரு சார். மொத்த வாக்காளராக அவங்க சொல்லிட்டாங்க. அதில் நாங்கள் கிட்டத்தட்ட 77%, 78% கொடுத்ததில் எப்படி 65% சில இடங்களில் மாறி இருக்கு. 12%, 14% ஷார்ட்டேஜ் இருக்குன்னு நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். மொத்த வாக்காளர்களை பற்றி மொத்தம் அவங்க எல்லாத்துக்கும் ஃபார்ம் கொடுத்தது, ஃபார்ம் ரிட்டர்ன் வந்தது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நீக்கப்பட்டது, நீக்கினதுக்கு என்னென்ன ஷெட்யூலில் நீக்கியிருக்காங்கிறதெல்லாம் கொடுத்துட்டாங்க. சரி. இதுக்கு மேலேயும் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லிட்டு இருக்கிறது எந்த அளவில் சரி? வேணும்னுக்கு நாம் அரசாங்கங்கிறது அது ஒரு சுயமான ஒரு பாடி தான். இப்போ நீங்கள் பிப்ரவரி மாதம் வந்து வாக்காளர் பட்டியலுடைய முழுமையான படிவம் வெளியே வந்துடும். இப்போ வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து பிப்ரவரி முதல் வாரத்தில் அல்லது 2வது வாரத்தில் வந்து முழுமையாக கொடுத்துருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இருக்கக்கூடிய கால அவகாசம் 1 மாதம் கூட கிடையாது. இப்போ நான் அப்பீல் போகணுன்னா 3 அப்பீல் எனக்கு கொடுக்கணும். முதல்ல பிஎல்ஓ கான்டாக்ட் பண்ணணும், அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இவர் கலெக்டர்கிட்ட நம்ம போக வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் கமிஷனுக்கு போக முடியும். அதுக்குள்ள இந்த ப்ராசஸே முடிஞ்சு போயிருமே. அப்புறம் நான் யார்கிட்ட போய் கேட்கறது? ஒரு பெரிய நாட்டில் 142 கோடி மக்களை உள்ள நாட்டில் இந்த வேலை நடக்குது. ரொம்ப ஸ்பீடாக 77,000 பேரை ரெக்ரூட் பண்ணி இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் ரொம்ப நாங்கள் ஏற்றுக்கிடுறோம், முதல்ல திமுக சொன்னது ஏற்றுக்கிடுறோம், ஆனால் காலம் போதாது அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ அந்த காலம் போதாதுங்கிறதுக்கு சப்சிக்வெண்ட்டாக நண்பர் பேசுனது போல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். சரி. ஒரு அரசாங்கம் என்ன செய்யும், நாமளாக இருந்தால் என்ன செய்வோங்கிறத நீங்கள் யோசிக்கணும். என்னை பொறுத்தவரை நான் இதற்காக வழக்கு தொடர்த்தவன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் எப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் எலக்டோரல் ரிஃபார்ம் பண்ணணும். ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் பிறக்கிறாங்க, லட்சக்கணக்கான பேர் இறக்குறாங்க, லட்சக்கணக்கான பேர் அட்ரஸ் மாறுறாங்க, லட்சக்கணக்கான பேர் வெளிநாடு போகிறாங்க, ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க, 18 வயசு நெருங்குறாங்க. இதெல்லாம் சைமல்டேனியஸாக நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இதை வந்து நாங்கள் நம்ம அப்டேட்டாக இருக்கணும்னா ஒரு கவர்மெண்ட் பாடியோட என்ன, ஒரு போஸ்ட் ஆஃபீஸோ மற்ற ஏதோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தொடர்பு உள்ள ஒரு இதோட அதை டைப் பண்ணி அதுக்கு வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்து அதை வந்து டே டு டே பேசிஸில் நீங்கள் இங்கேருந்து இப்போ தஞ்சாவூர் போகிறீங்கன்னா தஞ்சாவூரில் போய் அங்கே ஒரு வீட்டில் எப்படியும் ஒரு வாடகை வீட்டில் இருக்கு, ஒரு வேலை நிமித்தமாக போகிறீங்க, ஒரு வருஷம் அங்கே இருக்க வேண்டி இருக்குன்னா அங்கே போய் இருந்தீங்கன்னா அங்கே ஒரு எக்ரிமெண்ட் போடுவீங்க. அந்த எக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் உங்கள் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து நான் இங்கே ஏற்கனவே இங்கே இருந்தேன், என் கார்டு இதோ இருக்குது, இப்போ நான் இந்த அட்ரஸுக்கு வந்திருக்கேன், இங்கே தான் இருக்க போகிறேன், இதை நீங்கள் எனக்கு அப்டேட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அவங்க அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க கொடுத்துறாங்கன்னு ஒரு 15 நாளையில் அது உங்கள்கிட்ட கூட ஒரு 20 15 அதுக்கு என்ன காஸ்ட் ஆகுதோ வாங்கிட்டா கூட கொடுக்க தயாராக இருப்பாங்க எல்லாரும். அப்படி பண்ண வேண்டிய வேலையை நீங்களும் பண்ணாமல் அவங்களும் பண்ணாமல் இருக்கிற நிலைமை சரியில்லை. ஏற்கனவே கான்ஸ்டியூஷன் ஆரம்பித்த காலத்திலேயே, தேர்தல் ஆணையம் உருவான காலத்திலேயே ஒவ்வொரு தாலுகா ஆஃபீஸ்லையும் தேர்தல்னு ஒரு பிரிவு இருக்கும், இன்றைக்கும் இருக்குது. அந்த தேர்தல் பிரிவில் போய் பார்த்தா போர்டு மட்டும் இருக்குமே தவிர அந்த அங்கே இருக்கிற அதிகாரிகள் வேற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இதை வந்து இந்த தேர்தல் சமயத்தில் செய்யறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ரொம்ப அது அரசாங்கமும் அதுதான் திமுக என்ன கேள்வி கேட்குது. இப்போ நீங்க இந்த கேள்வி இப்போ ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்கலாம் தானே? என்னைக்குமே இந்தியாவில் ஒவ்வொரு மாசமும் 2 மாசத்துக்கு ஒரு தடவை 4 மாநிலத்தில் தேர்தல் நடந்து கொண்டே இருக்கிறது. தேர்தல் வேலையை தேர்தலை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு வேற எந்த வேலையும் வந்து செய்ய முடியாமல் இருக்கிறது. ஆரம்பத்தில் 1952லேருந்து 67 வரைக்கும்
எல்லா தேர்தலும் ஒன்றா தான் நடந்தது. அதற்கப்புறம் காங்கிரஸ் கட்சி காலத்தில் இவங்களுடைய பங்காளி காங்கிரஸ் வந்து ஆட்சியை கலைச்சி எல்லா திமுகவை பலமுறை கலைத்திருக்கிறது. 100 தடவைக்கு மேலே ஆட்சியை கலைத்திருக்கிறது. தமிழ்நாட்டையே பலமுறை கலைத்திருக்கிறது. ஆமாம், ஆகையினால மாற்றி சொல்லாது. இல்லை, அவங்க பங்காளி. அதான் சார், அவங்க பங்காளி காங்கிரஸ் கிடையாது. அவர்கள் வந்து இணைய இதுல இருக்காங்க, இப்ப கூட்டணியில இருக்காங்க. அதான் பங்காளிங்கிறேன். சரி, அவர் சொல்ற நீ நான் தான் சண்டை போடணும் அப்படிங்க அந்த ரேஞ்சில சொல்றேன். நான் தேசிய பங்காளி, அவங்களுடைய தேசிய பங்காளியை நான் சொல்றேன். மாநில பங்காளி தடி, அது வேற. அவருக்கு அவங்க யார் இவங்க அவங்கள விரட்டி விட்டுட்டா இவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. நடந்து முடிந்த கதை. இப்ப இருக்கக்கூடிய சூழலை வந்து இப்ப இருக்கக்கூடிய சூழலை திமுக என்ன கேட்கிறது? நீங்கள் ஒரு வருடம் முன்னதாக செய்திருக்கலாமே. இப்ப 2026 தேர்தல் வரப்போதுன்னு தெரியும். இந்த குறுகிய காலத்தில் ஏன் இது செய்கிறீங்கன்னா திமுக வைக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் இப்போதைக்கு அந்த முடிவு இதுல வந்து பெங்களூர்ல வந்து இது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மாதிரி இதுல காங்கிரஸ் தான் அதுக்கு காரணம். கிளப்பி விட்டாங்க. அது நடந்துட்டு இது நடந்துட்டு இவ்வளவு பேருக்கு ஓட்டு போயிட்டு அடுத்து ஓட்டு தருடி ஓட்டு சோடி என்னெல்லாமோ சொல்லி அப்புறம் பீகார்ல ஆரம்பிச்சு ஆய்வு பண்ணி இது செய்ய வேண்டியதுதான் அப்படின்னு வரைக்கும் இப்ப வரைக்கும் இந்த கமிஷன் இந்த ஒர்க் அவுட் பண்ணதிலேயே, இந்த எஸ்ஐஆர் ஒர்க் அவுட் பண்ணதிலேயே இருக்கலே தமிழ்நாட்டுல அதிகபட்சம் அப்படின்னு சொல்றாங்க. 97 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 1 கோடி பேர்னு சொல்றாங்க சார். இன்னும் அது ஏன்னா பீகார்ல நடந்ததுல 65 லட்சம் சொல்லி 30 லட்சம் சேர்த்தாங்க இல்லையா? எல்லாரும் அங்கங்க அந்த டைம்ல ஃபார்மை திருப்பி கொடுக்காம, ஃபார்மை சரியாக முறைப்படி ஃபில்லப் பண்ணி கொடுக்காம, அல்லது தவறு இருந்து உண்மையில் இறந்துருந்து அதெல்லாம் இடம்பெயர்ந்தவங்க கையில் ஃபார்ம் கிடைக்காம இருந்து இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் அதுக்கெல்லாம் இப்போ டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் போய் அவங்க கான்டாக்ட் பண்ணாங்கன்னா இதை விட அரசாங்கம் என்ன செய்ய முடியும் சார்? இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? இவ்வளோ பெரிய பாப்புலேஷனை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அதனால் அதை ஏன்னா நம்மளை விட பாதி தான் அமெரிக்காங்கிற பெரிய நாட்டில், இந்தியாவோட 4 மடங்கு 5 மடங்கு நிலப்பரப்பு அதிகம். நம்ம மாநிலம் தமிழ்நாட்டை விட பாதி தான் பாப்புலேஷனுங்க. சாரி 38 கோடி அங்கே கனடாவை நான் சொல்கிறேன். அதனால் இவ்வளவு இருக்கு இந்த பெரிய நாட்டில். இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் பெரிய நாட்டில் நாம ப்ராக்டிக்கலாக யோசிக்கணுங்கிறேன். நான் யாராக இருந்தாலும் நம்ம இப்போ ராஜா இருக்கார், அவரே அங்கே பிரைம் மினிஸ்டராக இருந்தாருன்னா அவர் இந்த வேலை செய்யணும் என்ன செய்வாருன்னு யோசிச்சு தான் பேசணும். நானும் அப்படி தான் யோசிச்சு பேசுவேன். அதற்கான பதில் நான் கொடுக்கணும். வர 2வது சுட்டு வரும். பிரகாஷ், இதில் என்ன சிக்கல் இருக்கதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? இல்லை, முதல்ல இந்த நடைமுறை இவ்வளவு அவசர கதியில் செய்திருக்க வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறது தான் முதல் வாதம். அதுக்கு தானே திரு குமார் பதில் சொன்னார். இப்போ வந்து ஒரு வருஷம் முழுசும் தேர்தல் நடந்துகிட்டே இருக்கு. எப்படியா இருந்தாலும் தேர்தல் நடக்கத்தான் போகுது. அந்த தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலுங்கிறது தெரிய வருங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இல்லையா? ஒரு வருஷம் முழுக்க தேர்தல் நடக்குதுங்கிறத ஏற்றுக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு அதிகாரிகள் வேற எந்த மாநிலத்திலும் போய் வேலை பார்க்க போறதில்லை. தமிழ்நாட்டு அதிகாரிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்க போறாங்க. அவங்க தான் இந்த ப்ராசஸ் செஞ்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இவர்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளவு ஒரு கூடுதல் அவகாசமாவது இருந்திருக்கும். கடைசி நேரத்தில் இவ்வளவு அறிபறியா பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நவம்பர்ல ஜனவரியில புதிய பட்டியல் வந்தப்ப கூட அதன் பிறகு ஓரிரு மாதங்களை தொடங்கி இருந்தா கூட கொஞ்சம் பொறுமையா செய்திருக்கலாம். தற்கொலைகள் வரைக்கும் போச்சு அப்படின்லாம் சொன்னாங்க பல மாநிலங்கள். உண்மையிலே பணியாளர்களுக்கு பெரிய நெருக்கடி தான். கிராம பகுதிகளில் எப்படி இருந்தோ தெரியல. ஆனா சென்னை மாநகரத்தில் வீட்டுக்கு போய் அலுவலர்கள் அந்த படிவத்தை கொடுக்கறதுலேயே பெரிய சிக்கல் இருந்தது, சவால் இருந்தது. அவரால் முழுமையா போய் கொடுக்க முடியல. ஒரு தெருவுக்குள்ள நின்றுக்கிட்டு அந்த தெருவுக்குள்ள இருக்க எல்லாரும் வந்து படிவங்களை வாங்கிட்டு போயிருக்கன்னு சொல்லி தான் அவர்களால் செய்ய முடியுது. உண்மையிலே வீட்டுக்கு போய் சென்னையில் எல்லா பகுதிகளிலும் படிவங்கள் கொடுக்கப்படவில்லை. அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழையவே முடியல. படிக்கட்டு ஏறி அந்த டீச்சர் ஏறி 7 மாடி 8 மாடி. நான் குடியிருக்கிற தெருவுக்குள்ள எங்கெல்லாம் ஓட்டு போட்டோமோ, நம்ம எல்லாரும் எங்கெல்லாம் ஓட்டு போட்டோமோ அந்தந்த பூத்துல அவர் பெரிய கேம்பெயின் ஒரு 15 பேர் உட்கார்ந்துருக்காங்க. டேபிள போட்டு இப்படி இதே போல டேபிள் போட்டு வீடு தேடி போய் எலெக்ஷன் வந்தாங்க. வீட்டுக்கு வந்தாங்க. என்ன சார் கையோட வாங்கிட்டு போயிருப்பாங்க. லெஜிட்டிமேட் ரைட்டா நம்ம வீடுக்கு கொடுக்கப்படல அப்படிங்கறதே இந்த சிக்கல் தொடங்குது. சரி, 3 முறை இல்ல, அவர்கள் ஒரே ஒரு முறை இந்த தெருவுக்குள்ள வந்து ஃபார்மை கொடுத்துட்டு போனாங்க. திரும்ப கலெக்ட் பண்றதுக்கு ஒரு முறை வந்தாங்க. அவர்களால் அவ்வளவுதான் பண்ண முடியும். அந்த அதிகாரிகளை குறை சொல்றதுக்கான சூழல் கிடையாது. இவ்வளவு கால நெருக்கடி இது. அதனால தான் சொன்னேன் இது இப்ப செய்திருக்க வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கறதான் ஒரு முக்கியமான விஷயம். ஆனா இது செய்த பிறகு இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு 97 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 1 கோடி பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல வந்து இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 26 லட்சம் பேர் அப்படின்னா அது ஓகே, ஏத்துக்க கூடிய ஒரு எண்ணிக்கை. ஏன்னா 20 வருடங்கள் 25 வருடங்கள் ஆகிறப்ப அது வந்து நடந்திருக்கும். அதே போல டூப்ளிகேட் என்ட்ரிஸ் அப்படிங்கிறது ஒரு 4 லட்சம் 3.3 இந்த கணக்கெல்லாம் சேர்த்து தான் நமக்கு வந்து ஒரு 97 லட்சம் அப்படிங்க கொடுத்திருக்காங்க. இத கணக்கு விட்டுட்டு பாருங்க, இந்த 30 லட்சத்தை விட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா மீதி 66.4 லட்சம் அப்படிங்கறது தான் பெரிய சந்தேகத்தை கொடுக்குது. என்ன சந்தேகம் அதுல உங்களுக்கு?
ஏன்னா ஷிஃப்டட் அப்படின்னா அவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிருந்திருப்பாங்க. ஆமா. ஷிஃப்டட் ஆனவங்க இன்னும் வேற எங்கேயும் பட்டியலுக்குள்ள வரலையே. ஆமா. இப்ப அது டபுள் என்ட்ரியா இருந்தா இப்ப சொல்லுங்க. டபுள் என்ட்ரி கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர் அப்படின்னு சொல்லி அது நம்ம okay. பார்க்கணும். அது இப்ப வந்து okay. ஷிஃப்டட் அப்படிங்கும்போது இன்னொரு இடத்துக்கு முழுமையாக மாறி போயிருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு எங்க முடியுது. போனாங்க? எங்க போனாங்க அவங்க? பட்டியலுக்குள்ள ஏன் வரல அப்படிங்கறத கேக்குறேன். ஆ. இப்ப ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வந்திருப்பாங்கல்ல. இப்ப திருநெல்வேலியில இருந்து சென்னைக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க சென்னையில சேர்ந்திருப்பாங்கல்ல. அப்ப ஏன் வரல அப்படிங்கிறது ஒரு இங்க இருந்து கேள்வி. இன்னொரு மாநிலத்திற்கு போன இல்ல இப்ப திருராஜா ஒரு நிமிஷம். இங்க இருந்து இன்னொரு மாநிலத்திற்கு போய் முழுமையாக இருந்திருக்கிறவர்கள் என்பது நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாதா? சென்னையில மட்டும் அப்படி இருக்க இருந்திருக்கலாம். முடியாதா? ஆனா, அது அவ்வளவு பெரிய எண்ணிக்கை வந்திருக்க வெளிமாநிலங்களுக்கு போனவங்க இவ்வளவு பேர் 66 லட்சம் பேரா இருப்பாங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. அதே மாதிரி இதுல வந்து அதிமுகவுடைய நிலைப்பாட்டையும் கேள்விக்குட்படுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா தொடர்ந்து இந்த எஸ்ஐஆரை அவர்கள் நியாயப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கார்கள், அதில் பெரும்பாலானவர்கள் போலி வாக்காளர்கள், இதனால தான் நாங்க வந்து எஸ்ஐஆரை வந்து ஆதரித்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 66 லட்சம் பேரை போலி வாக்காளர்கள் சொல்றது அப்படிங்கிறது இந்த மக்களை கொச்சைப்படுத்துறதாகவோ அல்லது இந்த மக்களை வந்து ஒரு ஒரு குற்றஞ்சாட்டுறதாகவோ ஆகாதா? போலி வாக்காளர்களா இருக்கிறார்கள், அது வந்து மாறி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. வாக்காளர்கள் விடுபட்டு போலி வாக்காளர்கள் நீங்க எதை சொல்லுவீங்க? டூப்ளிகேட் என்ட்ரிஸ் வேணா சொல்லலாம். போலி வாக்காளர்கள் நீங்க யார சொல்லுவீங்க? டூப்ளிகேட் என்ட்ரிஸ் வேணா சொல்லலாம். அது வேணா சொல்லலாம். 4 லட்சம் பேர் தான் அது. ஆனா பெரும்பாலானவர்கள் ஷிஃப்டட் ஆர் ஆப்சென்ட் தான் இருக்கு. அந்த 66 லட்சம் பேரை போலி வாக்காளர்கள் எப்படி சொல்ல முடியும்? முன்முடிவுக்கு வர முடியும்? அதுக்கான அவகாசம் இப்ப இல்ல. ஏன்னா நேற்று தான் வெளியிட்டு இருக்காங்க. இனிமேல் தான் வந்து யார் யார் இதுல நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது முறையீடு செஞ்சு யாரெல்லாம் வாங்க போறாங்கலாம் அடுத்த கட்டம். ஆனால் எந்த முடிவுமே இல்லாமல் திடீர்னு ஒரு 66 லட்சம் பேரை வந்து போலி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்றது ரொம்ப அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதை வந்து எதிர்க்கட்சி தலைவர் செய்திருக்க கூடாது. இல்ல அவரு இன்னொரு ஸ்டாண்ட், ஒரு அரசியல் ஸ்டாண்ட் நீங்க பாத்துங்க. இப்போ ஒரு வாக்காளர் பெட்டியல்ல பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கறத உறுதிப்படுத்த வேண்டியது ஒரு வாக்காளருடைய கடமை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்கிறது. இது நம்ம எளிமையா புரிஞ்சு கூட முடியும். இவ்வளவுதான். வாக்காளர்கள் ஒரு நிமிஷம் குமார், இதுல வந்து மற்ற கட்சிகளுடைய வேலை என்ன? ஒரு கட்சி இன்னொரு கட்சின்னு சொல்லுகின்ற விமர்சனம் என்னன்னா, இப்போ அதிமுகவோ திமுகவோ நீங்கள் BLA 2 வைத்திருக்கிறீர்கள், அதை வைத்து உங்கள் BLO சரியான எண்ணிக்கையில் கொடுத்திருக்கிறார்களா இல்லையா என்பதை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த BLO சரியான முறையில் போயிருக்கிறா இல்லையான்னு செக் பண்ணிட்டுங்கிறது நம்முடைய வேலை. இப்போ திமுக சரியான கொடுத்திருக்காங்களா இல்லையாங்கிறது அதிமுக செக் பண்ணணும், அதிமுக இல்லைங்கிறது செக் பண்ணணும். இது அரசியல் கட்சியுடைய வேலை. அது ரெண்டு கட்சிகளோட வேலை. ஆனா அதிமுக அது எந்த அளவுக்கு செஞ்சாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை அது செய்யாதனாலதான் வேலுமணி வந்து பொதுக்குழுவிலேயே வந்து வேறு மாதிரியான ஒரு விமர்சனத்தை வச்சாரு. ஒரு நிமிஷம் குமார் சார், அதுக்குள்ள பாயிண்ட் சொன்னா அது இந்த இடத்துல சரியா இருக்கும். ஒரே ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப நாள் இந்த பணியை செய்தது அத்தனையும் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டு அரசாங்கத்துல வேலை பார்த்து சேலரி வாங்கக்கூடிய பெருமக்கள் தான். அவங்கள கொச்சப்படுத்தக்கூடாது. முதல்ல யாரு கொச்சப்படுத்தல? அதுல சொல்றது என்னன்னா, நாங்க 78% கொடுத்துருக்கோமே, 65% காட்டுறீங்களே பல்வேறு தொகுதிகளில், அந்த 10% 12% நாங்க கொடுத்ததை காணமேன்னு கேட்கிறோம். அதுக்கு பதில் சொல்லுங்க.